ஒரு நூல் கூட நான் படிக்கவில்லை. நான் படித்த கருத்துக்கள் ஒரு அம்மா எழுதியிருந்தாங்க சாதக அலங்காரில். சூரியன் சனி நட்சத்திரத்தில் இருந்தால் ஆண் குழந்தை, சுக்கிர நட்சத்திரத்தில் சூரியன் இருந்தால் ஆணும் பிறக்கும் பெண்ணும் பிறக்கும். அப்படின்னு தலைப்பை கொடுக்கலான்னு நினைக்கும் போது இல்லை ஜோதிட கதம்பம் அப்படிங்கிற தலைப்பில் நான் பேசுகிறேன் அப்படின்னு பள்ளிப்பாளையத்தில் வந்திருக்கக்கூடிய ஐயா முருகேசன் ஐயா மிக மிக அற்புதமாக அனுபவ ஜோதிடத்தை நிறைய பேசுவார். அவர் தனக்கு யாரும் குரு கிடையாது, நானே சுயம்பாக வளர்ந்தேன் அப்படின்னு சொல்லி நிறைய கருத்துக்களை நிறைய ஆராய்ச்சிகளை பண்ணி அப்சல்யூட்டாக கரெக்டாக வரக்கூடிய பாயிண்டெல்லாம் சொல்கிறாரு. ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம். முதல் கடவுள் விநாயகரை வணங்கி அவர் ஈன்றெடுத்த சிவபெருமானையும் பார்வதி அம்மாளையும் வணங்கி அவருக்கு உடன் பிறந்த முருகப்பனையும் வணங்கி என்னுடைய குலதெய்வம் அங்காள பரமேஸ்வரியை பாதம் தொட்டு வணங்கி என் தாய் தந்தை பாதத்தை தொட்டு வணங்கி எனக்கு குருநாதர் இல்லவே இல்லை. அது இல்லைன்னு சொன்னால் சிம்பிளாக போயிருன்ட்டு இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு கருத்துக்களை சொல்லி பழனி முருகப்பன் தான் குருநாதர், அவரை மட்டும்தான் குருநாதராக ஏற்றிருக்கிறேன். இது என்ன பழக்கத்தில் இருந்து இதுவரைக்கும் அதுதான் நடக்குது. அது மட்டுமல்ல, ஒரு நூல் கூட நான் படிக்கவில்லை. நம்ப முடியாமல் கருத்தாக இருக்கும். நான் படித்த கருத்துக்கள் ஒரு அம்மா எழுதியிருந்தாங்க சாதக அலங்காரில். சூரியன் சனி நட்சத்திரத்தில் இருந்தால் ஆண் குழந்தை, செவ்வாய் நட்சத்திரத்தில் இருந்தால் பெண் குழந்தை. அதை பரிசீலனை பண்ணி பார்த்தேன், ஒரிஜினலாக இருந்துச்சு. இது மக்களுக்கு விநியோகத்துக்கு வரல, நான் தான் அதை வெளிப்படுத்தினேன். அதுக்குள்ளே நான் இன்னொன்று எடுத்தேன், சுக்கிரனையும் அதுக்குள்ளே துருத்தேன். சுக்கிர நட்சத்திரத்தில் சூரியன் இருந்தால் ஆணும் பிறக்கும் பெண்ணும் பிறக்கும். அப்போ பெண்ணாக பிறந்தால் ஆண்கள் மாதிரி இருப்பாங்க, ஆணாக பிறந்தால் பெண்கள் மாதிரி சாதுவாக இருப்பாங்க. சுக்கிர நட்சத்திரத்தில் சூரியன் இருந்து குழந்தை பிறந்தால் இப்படி தான் இருப்பாங்க. ஆனால் சனி நட்சத்திரத்தில் சூரியன் இருந்தால் ஆண் குழந்தை தான் அப்படிங்கிறது உறுதிப்படுத்தலாம். செவ்வாய் நட்சத்திரத்தில் சூரியன் இருந்தால் பெண் குழந்தை தான் உறுதிப்படுத்தலாம். இதை மட்டும்தான் நான் படித்தேங்கிறது உண்மை. நூல் 50,000 நூல் படிக்கலாம்னு வாங்கினேன், ஆனால் படிக்கலை. இப்போ நான் சொல்லு கருத்துக்கள் ஒரிஜினல் உண்மை. படிக்காத நான் ஒரு சோசியம் சொல்லும் அளவுக்கு ஆராய்ச்சியிலே எடுத்திருக்கிறேன். அந்த ஆராய்ச்சி மக்களுக்கு எல்லாமே உபயோகப்படுமா, எனக்கு இது உபயோகப்படாது அப்படின்னு கீழே போடுற அளவுக்கு எதுவுமே இருக்காது. அந்த அளவுக்கு அதை பயிற்சி எடுத்து ஆராய்ச்சி பண்ணி ஒரு 9,000 ஜாதகத்துக்கு மேலே பார்த்து நான் என்னுடைய அனுபவம் 16 வருஷத்தினுடைய அனுபவம் தான் சோசியத்தில். அப்புறம் இந்த படித்ததுக்கான விளக்கத்தை சொன்னேன், இதை மட்டும்தான் படித்தேன்னு சொல்லி. அப்புறம் அதுக்கு மேலே நான் இருக்கும் இடம் ஈரோடு பள்ளிப்பாளையம். என்னுடைய ஃபோன் நம்பரை எழுதிக்கங்க, உபயோகப்படும். எப்போ என்ன சந்தேகம் கேட்டாலும் நான் சொல்ல தயாராக இருக்கிறேன். அதனால் நீங்கள் ஃபோன் மூலிமா என்னை அட்டன் பண்ணலாம். என்னுடைய ஃபோன் நம்பர் 750 22 15 692. இந்த நம்பருக்கு உங்கள் டவுட்டை கேட்டால் நான் எந்த நிமிஷமும் காலையில் 10லேருந்து நைட்டு 10 மட்டும் ஆஃபீஸில் இருப்பேன். நைட்டும் சாதகம் பார்ப்பேன். நைட்டில் பார்க்க மாட்டேன்னு சொல்லி சிலர் இருக்கிறாங்க, நான் அப்படிலாம் இல்லை. ஆன்லைன் பூரா நைட்டில் தான் சாதகம் பார்க்குறேன். அதனால் 9 மணி மட்டும் சாதகம் பார்ப்பேன், 10 மணி மட்டும் பார்ப்பேன். அதனால் உங்களுக்கு டவுட் இருந்தால் எப்போ வேணாலும் என்ன கேட்டாலும் பதில் சொல்லுவேன். யாருக்கும் ஃபோனை அட்டன் பண்ணாத விடமாட்டேன் சொல்லி இந்த நிர்வாக பொறுப்பாளர் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து இந்த வீடியோ பார்க்கும் தமிழ் மக்களுக்கு பெரியோர்களை வணங்கி சிறியோர்களை வாழ்த்தி வெளிநாட்டில் வாசிக்கும் தமிழ் மக்களுக்கு நன்றி தெரிவித்து என்னிடம் சாதகம் பார்த்தால்
அந்த குடும்பத்தில் பிரச்சனைகளை குறைக்க தன்மை என்னிடம் இருக்குது. ஏகப்பட்டது குறைச்சிருவேன். ஒரு சாதகத்தை எடுத்தால் 1 மணி நேரம் பேசும் தன்மை எனக்கு எப்பயுமே உண்டு. 1 மணி நேரம் அவங்க பார்க்க சொல்ல மாட்டார்கள். ஏன் 1 மணி நேரம் பார்க்குறோம்? ஒரு குடும்ப சாதத்தை கையில் வாங்கினா அந்த குடும்பத்தில் இருக்கும் இடைவரை நீக்கணும். அதை நம்ம கற்றுக்கணும். பாரத்தை அதிகரிக்கிற வேலையை கற்றுக்கக்கூடாது. அதுக்கு தான் அந்த சாதகத்தை அதிக நேரம் பார்க்கறது. அப்போ சொந்த தொழில் பண்ணலாமா வேணாமா? சொந்த தொழில் பண்ணி யாருக்கெல்லாம் நட்டமாச்சு? குடும்பத்தில் பிரிவினை எதனால் வருது? பொருத்தம் போடும்போது என்னென்ன நாம் பார்த்து பொருத்தத்தை போடணும். பொருத்தம் பார்க்க வந்தாங்கன்னா 12க்கு 10 10க்கு 8ன்னு சொல்லி பொருத்தம் போடுவது தவறு. உள்ளே வந்து கட்டத்தை கவனிக்கணும். ஆண்கள் கட்டத்தையும் பெண்கள் கட்டத்தையும் கவனிக்கணும். பொருத்தம் போடுறதுல நடக்கிற தவறுகள் இவ்வளோதான் கணக்கே இல்லை. சேலத்திலிருந்து ஒரு ஆள் 3 மணி நேரம் வந்து உக்காந்துக்கிட்டு இருந்து சாதகம் பார்த்துட்டு போகிறாரு. என் பொண்ணு காதலிச்சு கல்யாணம் பண்ணிச்சு, பிரச்சனையில் இருக்குது, தீருமா தீராதா, விவகாரத்தா இல்லை அந்த பையனோட பிழைக்குமா, தான் கேள்வி. 3 மணி நேரம் உட்காந்து உடனே அவர்கிட்ட பேசுனது அந்த சாதகத்தை அதிகம் பேச வேண்டியது இல்லாததுனால 25 நிமிஷம் மட்டும் அந்த சாதகத்தை நான் பார்த்தேன். இன்னும் எத்தனை வருஷம் இருந்தாலும் இந்த பையன் இந்த பிள்ளையை விட்டு போயிடுவான். ஒரே பதில் தான். அங்கேருந்து சேலத்துக்கு எங்கள் ஊருக்கும் எவ்வளோ தூரம், ஈரோட்டுக்கும், என்னை வீடியோ பார்த்துட்டு கரெக்டாக சொல்லுவார், நம்ம குடும்பத்துக்கு விடை கிடைக்குன்னு சொல்லி அவர் வந்து அவ்வளோ நேரம் உட்காந்துருந்து பார்த்தாரு. ஒரே பதிலில் முடிச்சுட்டேன். ஏன் அதை சொல்ல வேண்டியதாச்சு? சுக்கரனோட மாந்தி பெண் சாதகத்தில், சுக்கரனோட மாந்தி ஆண் சாதகத்தில். இதை நீங்கள் கவனிக்கணும். சுக்கரனோட மாந்தி 2 ஜாதகத்தில் இருந்தால் இருதாரத்தை பண்ணும். அப்போ 7ஆம் இடம் என்ன பண்ணும்? அதுவும் கெட்டிருக்கும். சுக்கரனோட மாந்தி இருக்கிற சாதகம் லக்னத்துக்கு 7ஆம் இடமும் கெட்டிருக்கும். இதை வந்து நீங்கள் கவனிக்கணும். மாணவர்களுக்கு தான் இதை சொல்கிறேன். படித்து சாதகம் சொல்பவர்களே இதை எடுத்துக்கலாம். மாணவர்கள் பயிற்சி எடுத்துக்கும் மாணவர்கள் தான் மக்களுக்கு எதிர்கால தூணு. அதுக்கோசரம் அவங்க இதெல்லாம் எடுத்துக்கணும். எடுத்து பயிற்சி கொண்டு போய் அதில் தெரியாத விஷயங்களை என்னிடம் கேட்டு பயிற்சி எடுத்துக்கலாம். நாம் கற்ற வித்த பொதுமக்களுக்கு போதுமான அளவு கற்று வச்சுருக்கிறேன். மக்களுக்கு என்ன தேவை அத்தனையும் கற்று வச்சுருக்கிறேன். இதை மாணவருக்கு கொடுக்க தயாராக இருக்கிறேன். ஏற்கனவே 22 வீடியோ போட்டிருக்கிறேன். என்னோடய வீடியோ பார்த்தீங்க எல்லாருமே, ஐயா உங்கள் கருத்துக்களை எழுதுகிறேன், புக்கில் எழுதி வச்சுருக்கிறேன், அருமையாக இருக்குது. ஒரு பெரியவர் 80 வயசு, இப்போ அது சொல்லி கூட 2 வருஷம் இருக்கும். அவர் என்னங்கிறாரு, நூலில் இல்லாத கருத்துக்களை சொன்னீங்க, அது சாதகத்தில் சரியாக இருக்குது, ரொம்ப சிறப்பாக பேசுகிறீங்கன்னாரு. ஐயா என்னை குருநாதர்னு நீங்கள் சொல்லிட்டீங்க, 1000 ரூபா பணம் அனுப்புங்கிறேன். அனுப்புகிறார். பெருமைக்கு சொல்ல, அந்த மாதிரிலாம் ஒரு காமெடி பண்ணுறேன். அந்த மாதிரி ஒரு சாதகத்தில் நாம் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். சாமி வந்து பேசாது, சோதிடர் பேசுகிறோம். சோதிடருடைய பேச்சு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வெளிச்சத்தை கொடுக்குற மாதிரி இருக்கணுமா, இருட்டை கொடுத்துடக்கூடாதாம். மக்களுக்கு சாதகம் சொல்லும்போது பயத்தோடு சொல்லணுமா, சரியில்லாத ஏதாச்சும் சொல்லிவிடுமா அப்படிங்கிற அந்த எண்ணங்களோடு சொல்லணுமா. அதுதான் சோசியம். புரியுதா? அவங்க எதை சொன்னாலும் கேட்டு போவாங்கய்யா அப்படிங்கிற எண்ணங்களை குறைச்சிக்கணும். இது மாதிரிலாம் இருக்கிறாங்க. அதுக்கு தான் இதெல்லாம் இருக்கக்கூடாது. படிக்கும் மாணவர்கிட்ட இது இருக்கக்கூடாது. படித்தவர்களை பற்றி நான் சொல்லலை. படித்த மாணவர்கிட்ட இந்த மாதிரி எண்ணங்கள் வளராமல் மக்களுக்கு நல்லதை சொல்லணும் அப்படிங்கிற எண்ணம் அதிகமாக வேணும். அதேமாரி பொருத்தம் பார்க்கும்போது நிறையா விதிமுறை இருக்குது. சொந்த தொழில் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, எப்படி கிரக நிலை இருந்தால் சொந்த தொழிலில் கடன் ஆகும், எப்படி இருந்தால் சொந்த தொழிலில் கடன் ஆகாது. இது ஒரு சப்ஜெக்டு. உறவுக்காரர் கூட பிறந்தவன் ஆகுவானா ஆக மாட்டானா அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஜாதகத்தில் ஆக மாட்டானா அவனை பற்றி குறை சொல்லக்கூடாது. சாதகத்திலே இருக்குது. சாதகத்தில் இருக்கிறது தான் அங்கே நடக்கும். அது அவங்களுக்கு வந்து தெளிவுபடுத்தி, அந்த கூட பிறந்தவன் நீ விரோதியாக வச்சுக்காத,
சாதகத்தின் நிலைப்படி அவன் செய்கிறான் அப்படின்னு சொல்லி அனுப்புனா அந்த குடும்பத்துக்கு நம்ம செய்யும் பெரு உதவியான். இவன் எப்பயுமே பகைவனாகவே வச்சுக்கிட்டு இருப்பான். ஐயா சாதகத்தில் அது இருக்கிறபடி அவன் நடந்துக்குவான். இதை நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க, பகைவாகவும் வச்சுக்காதீங்க. அப்போ அந்த குடும்பத்தில் என்ன பண்ணுறோம், பகை இல்லாமல் பகையை தெளிய வைக்கிறோம். அதெல்லாம் நம்ம செய்யக்கூடாதா? இப்படியெல்லாம் நம்ம அந்த சாதகம் சொல்லும்போது ஒரு பயிற்சி எடுத்துக்கணும். அதுபோல் இருதார யோகம் யாருக்கெல்லாம் வருங்கிறத சொல்லணும். பிள்ளைங்களால் அப்பனுக்கு கடன் வரும். தந்தை எப்பயுமே சம்பாதிக்க மாட்டார், அப்படி ஒரு கரகநிலை இருக்குது. அம்மாளிடம் எப்பயுமே காசு இருக்காது, இருந்தால் 10 ரூபா இருந்தால் செலவாயிரும். மனைவியிடம் அரை காசு இருக்காது. அப்படியெல்லாம் சாதகம் இருக்குது. இதெல்லாம் ஒரு கிரகநிலை பின்னாடி சொல்கிறேன், அதுக்கெல்லாம் விளக்கம் சொல்லி சொல்கிறேன். ஒரு சாதகத்தில் 8ஆம் இடம் 2 கெட்டு போனால் அவர் எப்பயுமே கடங்காரன். 11ஆம் இடம் சேமிப்புன்னு நூல்லலாம் இருக்குது. 11ஆம் இடம் சேமிப்புன்னு தான் எல்லாம் நம்ம தொடர்பில் இருக்கிறோம். அதெல்லாம் இல்லை. 8ஆம் இடம் தான் சேமிப்பு, 8ஆம் இடம் தான் கடன். ரெண்டுமே அங்கே தான் வருது. இந்த 8ல் ரெண்டுமே வருதுங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு ஆதாரமும் கொடுக்குறேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா 11ஆம் இடம் அண்ணனுக்கு வரும், அக்காவுக்கு வரும். 8ஆம் இடம் ஏன் லாபத்துக்கு வருது அப்படின்னா, மேஷத்துலேருந்து 10ஆம் இடம் தொழில் எடுக்கிறோம். எப்பயுமே பாருங்கள், மேஷத்தில் இருந்து தொழிலுக்கு சனி எடுத்தோம்னா அது தப்பு வராது. லக்கணத்திலிருந்து தொழில் எடுத்தோம்னா தப்பு வரும். இதை நீங்கள் எடுத்து பாருங்கள், தப்பே வராது. தொழில்காரர் அப்படின்னா ஒன்லி ஒன்று சனி பகவான் தான். அது மட்டுமல்ல, சனி பகவான் தான் ஆண் குழந்தைன்னா அரைச்சி நம்ப முடியுமா? ஒவ்வொரு வீட்டிலையும் சனி பகவான் தான் ஆண் குழந்தையாக பிறக்கிறார். அவர் கண்டா நம்ம பயந்துக்கிறோம். 7.5 அஷ்டமச்சனி அது இதுங்கிறோம். அப்போ அந்த குழந்தையை கொண்டு எங்கே விடுறது? சனி பகவான் தான் ஆண் குழந்தை, முருகப்பன் தான் பெண் குழந்தை. இதை பயிற்சிக்கு எடுத்து பாருங்கள், தப்பு வராது. இதுக்கு என்ன காரணம்? சூரியன் சனி நட்சத்திரம் பெற்றால் தான் ஆண் குழந்தை பிறக்கும். சூரியன் செவ்வாய் நட்சத்திரம் பெற்றால் தான் பெண் குழந்தை பிறக்கும். இது முதல் குழந்தைக்கு கணக்கு. சரி, 2வது குழந்தைக்கு எப்படி கணக்கு எடுக்கிறது? அதே சுக்கிரன் 2வது குழந்தை சூரிய நட்சத்திரத்தில் தான் 2வது குழந்தை, சனி நட்சத்திரம் தான் 2வது குழந்தை ஆண் குழந்தை. செவ்வாய் நட்சத்திரம் பெற்றிருந்தால் 2வது குழந்தை பெண் குழந்தை. 3வது குரு எடுக்கிறோம். இப்போ குழந்தைக்கு எப்படி எடுக்கிறோம்? சூரியன் முதல் குழந்தையாகவும், சுக்கிரன் 2வது குழந்தையாகவும், குரு 3வது குழந்தையாகவும், சனி 4வது குழந்தையாகவும், செவ்வாய் 5வது குழந்தையாகவே எடுத்துக்கிறோம். குழந்தைங்களை இப்படி எடுங்க. அந்த குழந்தைங்களை நம்ம சொன்னால் தப்பே வராது. அப்போ குரு பகவான் 3வது குழந்தையாக வர்றார். அப்போ இதுக்கு ஆதாரம் இருக்குது நிறையா. நீங்கள் எடுத்து பாருங்கள். ஒரு வீட்டில் 2 குழந்தை இருக்குது. முதல் குழந்தை ஆண் குழந்தை, 2வது குழந்தை பெண் குழந்தை. அவங்க தாய் தந்த சாதகத்தை வாங்கி பாருங்கள். சூரியன் சனி நட்சத்திர தொடர்பு இருக்கும், சுக்கிரன் செவ்வாய் நட்சத்திர தொடர்பு இருக்குது. இப்படி தான் அதை கண்டுபிடிக்கணும். நூலில் போய் தொலைவ வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இதை ஒரு 10 ஜாதகத்தில் நம்ம ஆராய்ச்சி பண்ணோம்னா அது நம்ம சாதகம் சொல்வதுக்கு ஈஸியாக இருக்கும். நாளைக்கு குழந்தை பிறக்குதுன்னா இன்றைக்கி என்ன குழந்தைன்னு சொல்லிவிட முடியும். இது நிறைய பேர்த்துக்கு தடுமாட்டம் ஏற்படுதில்ல. என்ன குழந்தை பிறக்குன்னு கேட்பாங்க. ஒரு யூகமாக சொல்ல வேண்டியது வரும். அதெல்லாம் தேவையில்லை. இதை சொல்லுங்கள், தப்பு வராது. இது மாதிரி எல்லா வீடியோவிலையும் விளக்கம் கொடுத்துருக்குறேன். அப்போ முருகன் பெண் குழந்தையாகவும் சனி ஆண் குழந்தையாகவும் சொல்லியிருக்கிறேன். அதேமாரி சனி பகவான் தான் தொழில், முருகப்பன் தான் சேமிப்பு. அப்போ ஒரு குடும்பத்தில் இவர்கள் 2 பேரும் இல்லாமல் அந்த குடும்ப வண்டி ஓடாது. அப்போ ஒரு சாதகத்தை எடுத்தோம்னா சனி பகவான் செவ்வாய் எப்படி இருக்கான்னு பார்க்கணும். அப்போ நல்லா இருக்கிறாருங்கிறதுக்கு என்ன ஆதாரம், நல்லா இல்லைங்கிறதுக்கு ஆதாரம் என்ன? கெட்டு போயிட்டார் அப்படின்னா ஒரு ஆதாரம் வேணும், கெடவே இல்லைங்கிறதுக்கு ஒரு ஆதாரம் வேணும். அசுவினி மக மூல நட்சத்திரத்தில் இவர்கள் இருந்தால் கெட்டு விடுவார். அந்த நட்சத்திரம் வாங்கினவர்கள் பார்த்தா கெட்டு விடுவார். திருவாதிரை சதயம் மாந்தி இவங்களுடைய தொடர்பு வந்துச்சுன்னா அந்த கிரகம் கெட்டுவிடு. எந்த கிரகமாக இருந்தாலும் சனி இந்த 6 பேர் தொட்டால் சொந்த தொழில் கிடையாது. செவ்வாய் இந்த 6 பேர் தொட்டால் சேமிப்பே கிடையாது. புதனை தொட்டுவிட்டால் அறிவு வேலை செய்யாது. குருவை தொட்டால் தந்தை சொத்தில்லை, தாத்தா இளமையில் இறப்பார். முதல் குழந்தை அபாசனாபம், தங்க வித்து போகும், தொலைஞ்சு போகும். இப்படி இந்த 6 வச்சே சாதகத்தை நம்ம முடிக்கலாம். இந்த 6க்குள்ளே எல்லாம் அடங்கி போச்சு. அசுவினி மகம் மூலம்
திருவாதிரை சதயம் மாந்தி. சுபாதி தேவையில்லை, சுபாதி சுபத்தன்மைக்கு ஆகும். ராகு நட்சத்திரத்தில் 3ல் 2 தான் வந்து கெட்டதை பண்ணும், சுபாதி ஒன்றும் பண்ணாது. அப்போது சதயமும் மாந்தியும் என்னென்ன பண்ணும்னு ஒரு சோசியக்காரருக்கு தெரிஞ்சால் போதும், சாதகத்தை எளிமையாக சொல்லிவிடலாம். இதை தான் மக்கள் எடுக்கிறதில்ல. மாந்தியை பற்றி யார் பேசுகிறோம்? நிறைய பேர் பேசுகிறதில்ல. மாந்தி தான் சாதகத்துக்கு பிரதிபலிப்பு. உண்மையை சொல்லுமா மாந்தி? ஏற்கனவே என்னையா நடந்துச்சு, இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, நாளைக்கு என்ன நடக்கும், இதையெல்லாம் சொல்வது மாந்தியும் சதய நட்சத்திரமும் தான். இதை தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஏன் அது கெடுதல் பண்ணுதுங்கிறது தெரியணும். முன்னோர்கள் தோசை எத்தனை சதவீதம் இருக்குதுங்கிறத மாந்தியை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். 100% ஒருத்தருக்கு முன்னோர்கள் தோசை இருக்குது. 100% எப்படி கண்டுபிடிக்கிறது? 2 கிரகத்தை மட்டும் மாந்தி தொட்டிருந்தால் ஒரு 50% எடுத்துக்கலாம். 4 கிரகத்தை மாந்தி தொட்டால் ஒரு 80% எடுத்துக்கலாம். 7 கிரகத்தையும் மாந்தி தொட்டால் 100% முன்னோர்கள் தோஷம். அந்த மாதிரி இருக்கும் சாதகம். ஆயுள் காலம் மட்டும் தாய் தந்தையும் நல்லா இருக்க மாட்டார், அந்த பிள்ளைங்களும் நல்லா இருக்காது, பேர பிள்ளைங்களும் நல்லா இருக்காது. அப்போ அதுக்கு விடை வேணுமில்ல. முன்னோர்களுக்கு திதி கொடுத்த நிறுத்தக்கூடாது. அந்த மாதிரி தோசை இல்லைங்க. முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறத வருஷம் விடக்கூடாது. தந்தையோட பங்காளிங்க இறந்த கணக்கு எடுக்கணும். தாய் தந்தையில் அம்மா வகையில் பாட்டி பாட்டனை மட்டும் எடுத்துக்கணும். இவங்களுக்கு வந்து வருஷம் இருக்கா, லோக்கலில் 3 வருஷம் திதி கொடுத்தால் 1 வருஷம் ராமேஸ்வரத்தில் கொடுக்கணும். இது மாதிரி 12 வருஷம் கொடுத்தால்தான் அந்த தோசை அசையும். முன்னோர்கள் தோசை அசையறதுக்கு இவ்வளோ செய்யணும். ஆனால் நாம் என்ன சொல்கிறோம், பங்காளிங்கள்லாம் ஒரு முறை ராமேஸ்வரம் போயிட்டு வந்தால் இந்த தோஷம் நீங்கன்னு சொல்கிறோம். அது தவறான கருத்து. முன்னோர்கள் தோசை தான் அவ்வளோ சீக்கிரம் எளிமையாக போகாது. இந்த மாதிரி 3 வருஷம் லோக்கல்லையே 1 வருஷம் ராமேஸ்வரம், இது மாதிரி 12 வருஷம் போகணும். அடுத்தாப்பில் நம்ம உறவு முறையிலேயோ பிள்ளைங்களோ ஒரு பாவம் செய்ய விடக்கூடாது. பேர பிள்ளைங்களுக்கு பாதிக்க முடியாது, அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு கண்டிஷன் பண்ணணுமா வயலில் மூத்தவர்கள். இதை வச்சுக்கிட்டா நம்ம வீட்டுக்கு தோஷம் புதுசாக வராதான். இது ஒரு அமைப்பு. அப்போ ஒரு தொழில், சொந்த தொழில் பண்ணக்கூடாது. அதை எப்படி சொல்லணும்? சனியும் செவ்வாயும் மாந்தியினுடைய தொடர்பில் இருந்தால் சொந்த தொழில் பண்ணால் தீராத கடன், ஆயுள் காலம் மட்டும் கடங்காரணும். இது மிகப்பெரிய அருமையான பாயிண்ட்டு. எழுதி பயிற்சிக்கு எடுத்துக்கங்க. சதய நட்சத்திரத்தில் செவ்வாயும் மாந்தி இருந்தால் தீராத கடங்காரன். இப்போ இவங்க 2 பேர் தான் கடனை பண்ணுவாங்களாம். மாந்தி நம்பர் 1, இவர் கொஞ்சம் பவர் குறைய, அவ்வளோதான். முதல்ல கடங்காரலாம். அப்போ தொழில் லாபங்கத்துக்கு இவங்க 2 பேர் தான் வர்றாங்க. அதனால் ஒரு சாதகத்தில் சொந்த தொழிலுக்கு கேட்டால் 10ஆம் இடம் நல்லா இருக்குது, தொழில் பண்ணுன்னு சொல்லிவிடாதீர்கள். சனி பகவாயும் செவ்வாயும் என்ன நிலையில் இருக்காருன்னு பாருங்க. சனி சதயத்தில் இருப்பார், செவ்வாய் மாந்தியோடு இருப்பார். சொந்த தொழிலுக்கு வந்து கேட்பாங்க, ஆயுள் காலம் மட்டும் பண்ணாதேன்னு சொல்லணும். எப்படி? இந்த திசை முடியுதுன்னு பண்ணாதேன்னு சொல்லக்கூடாதான். ஆயுள் காலம் மட்டும் சொந்த தொழில் பண்ணாதியா, சம்பளத்துக்கு போ. பண்ணனா கடன்காரன். எவ்வளோ? தீராத கடன். அந்த கடனை ஆயுள் காலம் மட்டும் உன்னால் கட்ட முடியாது. அப்படி அந்த உச்சரிப்பை நம்ம சொல்லி அனுப்பணும். அப்போ தான் அவங்களுக்கு ஆணித்தனமாக பதியும், கடனில் போய் சிக்க மாட்டாங்க. இது வந்து நம்ம சோசியக்காரர்கிட்ட இது விழிப்புணர்வு வேணும். செவ்வாய் கெடல, சனி பகவான் கெடல. இப்படி இருக்கிற போது லக்கணத்துக்கு 10ஆம் இடமும் லக்கணத்துக்கு 8ஆம் இடமும் கெடாமல் இருக்குது இயற்கையாகவே. அப்போ அவங்க சொந்த தொழில் பண்ணலாம், கடன் வராது, பொருளாதார நெருக்கடி இருக்காது. செவ்வாய் சனி கெடாத ஜாதகம் பூரா பாருங்க, கடன் வாங்க மாட்டார். அதுவும் குரு பார்த்துட்டாருன்னா செவ்வாயை, அவன் கடன் வாங்க 5 வாங்கலாம். இப்போது இந்த தொழில் முறையில் கடன் வர்றது இதுதான் காரணம். சரி, எப்பயுமே கடன்காரன். அதுக்கு என்ன காரணம்? செவ்வாய் மாந்தி தொடர்பு இருக்கிற சாதகம் எல்லாம் பாருங்கள், நல்லா இதை எழுதிக்கங்க. செவ்வாய் மாந்தி யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்குதோ அவங்க எப்பயுமே கடன்காரர் தான். கடன் எப்படி ஆகுதுன்னே தெரியாதான். இவர் போய் கடன் கேட்க சொல்லி மாந்தி ஆணையிடுவார். கடன் வாங்குறவனை எங்கே போய் கேட்குறாரோ அவரை கொடுன்னு சொல்லி ஆணையிடுவார். மாந்தி இந்த வேலையை செய்வார்னா நம்ப முடியுதா? ஒரிஜினலாக செய்வார். கொடுக்க சொல்லி சொல்லுவார், அவனை வாங்க சொல்லி சொல்லுவார். 2 வேலையும் செஞ்சுட்டு அவனை கடன்காரனாக்கி உட்கார வச்சுருவார்.
மாந்தி எடுத்து நம்ம சோசியம் சொல்ல ஆரம்பித்தால் மட்டும்தான் மக்களுக்கு நிறையா நல்ல விஷயங்களை சொல்ல முடியும். மாந்தி நிறைய பேர் எடுப்பதில்லை. கேரளாவில் மாந்தி இல்லாமல் சோசியம் சொல்ல மாட்டேங்கிறான். நம்ம ஊருக்கும் கேரளாவுக்கு எவ்வளோ தூரம்? ஒவ்வொரு வீட்டுகளையும் மாந்தியினுடைய விளக்கத்தை சொல்லியிருக்கிறேன். மாந்தியின் மகிமைன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். மாந்தியின் மாயாஜாலம்னு ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். பொருத்தத்துக்கே 3 வீடியோ போட்டிருக்கிறேன். இப்படி தான் பொருத்தம் பார்க்கணும்னு. அப்போ மாந்தியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ செவ்வாய் வந்து சுயச்சார்த்தல் இருக்கார். இப்படி இருக்கிற போது அவரை மாந்தி பார்க்கல, மற்ற பாவகரங்கள் எதுவும் பார்க்கல, நல்ல கண்ணாடியாட்டு இருக்கார். சனி பகவான் வந்து சுயச்சாரம், சுக்கரச்சாரம், புதன்சாரம், குருச்சாரம் இதில் ஏதாச்சும் ஒன்றில் இருக்கார். அப்படி இருந்தால் அவர் கெடமாட்டார்னு அர்த்தம். இப்படி இருக்கும் சாதகன் எப்பயுமே வல்லமையாக இருப்பானா. ஒரு சிம்பிள் கணக்கு தான். இதை நம்ம ஆய்வு பண்ணணும். செவ்வாச்சாரத்தில் செவ்வாய் இருந்தால் அந்த ஜாதகர் எப்படி இருப்பார், இதை என்ன தெரிஞ்சுக்கணும். கனிவாக இருப்பாராம், கெடுதல் பண்ண தெரியாதாம், 24 மணி நேரம் பட்டினியாக இருந்தாலும் மற்றவனை ஏமாற்றும் பழக்கம் வராதாம், உறவுக்காரரை அரவணைப்பாராம், நண்பர்களை கொடுத்து உதவுவாராம், தனக்கு இல்லைனாலும் நண்பர்களுக்கு கொடுத்து உதவார். ஆனால் கீழே போக மாட்டார். ஏன்னா செவ்வாய் சுயச்சாரம் பட்டால் தன்னை காப்பாற்றிக்கிற திட்டமும் அவங்ககிட்ட இருக்குமா, கொடுத்துட்டு உட்கார மாட்டார். இந்த மாதிரி யாருக்கெல்லாம் செவ்வாய் சுயச்சாரத்தில் இருக்கோ, பெண்களுக்கு இருந்தாலும் ஆண்களுக்கு இருந்தாலும் அவங்கள பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தன்னை காப்பாற்றிக்க திட்டம் அவங்க போட்டுக்கிட்டே இருப்பாங்க, பிறரையும் காப்பாற்றும் திட்டம் போடுவாங்க. இந்த ரெண்டுமே நடந்துக்கிட்டு இருக்குமா. செவ்வாய் சுயச்சாரம் பெற்ற சாதகம் பூரா இதை சொல்லி பாருங்கள், இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. செவ்வாய்ச்சாரத்தில் எந்த ஜாதகம் எந்த கிரகம் இருந்தாலும் கெடாது. இதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க மாணவர்கள்லாம். ஏன் கெடாது அப்படின்னா, 4ஆம் இடத்துல கேது இருக்கார். என்ன லக்கணமாக இருந்தாலும் சரி, செவ்வாய் நட்சத்திரம் பெற்றிருக்கார். அவர் திசையிலேயோ புத்தியிலேயோ வீடு வாங்கி கொடுப்பார். சொல்லுங்கள், இல்லைன்னு சொன்னால் கேளுங்க. ராகு 4ஆம் இடத்துல இருக்கார், செவ்வாய்ச்சாரத்தில் இருக்கார். வீடு வாங்கி கொடுக்காத திசையவோ புத்தியவோ முடிக்க மாட்டார். இப்படி நீங்கள் வந்து செவ்வாய்ச்சாரம், சனி செவ்வாய்ச்சாரத்தில் இருக்கார். செவ்வாய் சனிச்சாரத்தில் இருக்கிறதுல என்ன பயனுன்னா, அம்மாளுடைய அம்மா சொத்து இருக்குமா, பாட்டி சொத்து. 4ஆம் இடம் அம்மா, அடுத்த 4ஆம் இடம் பாட்டி, அடுத்த 4ஆம் இடம் பாட்டி சொத்து. அது யார் வர்றா, 10ஆம் இடமா வந்துடுது. செவ்வாய்ச்சாரத்தில் இருந்தால் என்ன ஆகும், பாட்டி சொத்து இருக்கும். சதயத்தில் இருந்தால் என்ன ஆகும், இருக்காது. இந்த இருக்குங்கிறது இருக்காதுங்கிறது அதை பார்த்து சொல்லிவிடலாம். செவ்வாய்ச்சாரத்தில் இருந்தால் இருக்குன்னு சொன்னால் ஆமாம்பாங்க. சதயத்தில் மாந்தியோட தொடர்பில் சனி இருந்தால் இல்லைன்னு சொன்னால் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. அப்போது நம்ம சொல்லும் கருத்தை உண்மையாக அவங்க ஏற்றுக்கணும். சோசியம் பார்க்கும்போது அதெல்லாம் இந்த கருத்தெல்லாம் பொருந்தி வரும் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கங்க. அதுக்கு அடுத்தாப்புல மாந்தி சூரியனோட தொடர்பு என்னென்ன நடக்கும். பாட்டன் வந்து இளமையில் இறந்து போவார். சூரியன் சதயத்திலிருந்து குரு மாந்தியோட தொடர்பில் இருந்தாலும் சரி, சூரியன் மாந்தியோடு இருந்து குரு சதயத்தில் இருந்தாலும் சரி, பாட்டன் இருக்க மாட்டார். அப்பா இருக்க மாட்டார். முதல் குழந்தை இருக்காது, அபாசனாவோ இல்லைன்னா பிறந்த இறக்கும். பாட்டனுடைய சொத்து இருக்காது. பங்காளிகள் உதவ மாட்டார்கள், ஒருத்தங்க கூட உதவ மாட்டான் பங்காளிங்க. குலதெய்வ வேலை செய்யாது, டிம்மா தான் இருக்குமா. அரசு வேலை கிடையாது, அரசியலுக்கு போக முடியாது. ஊர் விட்டு வெளியே வந்துடுவார். அந்த மாதிரி இருக்கிற ஜாதகம் என்ன பண்ணுவார், உள்ளூரில் இருக்க முடியாது. ஊர் விட்டு வெளியே வந்துடுவார். இவர் உள்ளூர் போக மாட்டார், பையன் போக மாட்டான், பேர பையனும் போக மாட்டான். அந்த ஊரே அத்து போயிடுமா. சூரியனோட மாந்தி சேர்ந்தால் இந்த 8 பாயிண்ட்டை சொல்லுங்க, இல்லைன்னு சொன்னால் கேளுங்க. இதெல்லாம் உயிரோட்டம் உள்ள பாயிண்ட்டு. இதை வந்து எழுத முடியாதவங்க வீடியோவில் பார்த்து பயிற்சி எடுத்துக்கங்க, தப்பு வராது. அதுக்கு மேலே ஃபோன் நம்பர் கொடுத்துருக்குறேன். டவுட் இருந்தால் அந்த சாதகத்தை என்கிட்ட அப்ளை பண்ணி பாருங்கள், விளக்கம் சொல்லுவேன். அதே சூரியன் செவ்வாய் நட்சத்திரத்தில் இருந்தால், செவ்வாய் நட்சத்திரம் பெற்ற கிரகம் அவரை பார்த்தால் என்ன ஆகும், முதல் குழந்தை பெண் குழந்தை பிறக்கும். பூர்வீக சொத்து முழுசாக இருக்குமா, பிரச்சனை இல்லாத இருக்குமா சொத்து. இந்த பங்காளிகளுக்கு சண்டையில் வரதில்ல, அதெல்லாம் வராதான். செவ்வாய் நட்சத்திரத்தில் சூரியன் இருந்துட்டாவோ, செவ்வாய் நட்சத்திரம் வாங்கின கிரகம் சூரியனை பார்த்துட்டாவோ பூர்வீகத்தில் பங்கு பிரச்சனை வராது, முழுசாக சொத்து இருக்கும்.
பாட்டன் 80 வயசு மட்டும் வாழ்வாராம். முதல் குழந்தை பெண் குழந்தை யோகமாக பிறக்குமா. சூரியன் இப்படி இருக்க போது செவ்வாய் கெடாமல் இருப்பார். செவ்வாய்க்கும் சூரியனுக்கு என்ன சம்பந்தம்? முதல் குழந்தை 5ஆம் இடம் சூரியன் வீடுன்னா அதுக்கு 9ஆம் இடம் மேஷம். அது உயர்கல்வி. அந்த குழந்தைக்கு பாக்கிய அதிபதி. அப்போ அது கெடாமல் இருக்கும். அப்போ அந்த குழந்தை யோகமாக பிறக்கும். இப்படி நம்ம அதை எடுத்துக்கணும். அப்போது முதல் குழந்தை பெண் குழந்தை பிறக்கும், பூர்வீக சொத்து முழுசாக இருக்கும், பாட்டன் 80 வயசு மட்டும் வாழ்வார், குலதெய்வம் கும்பிடாதையே வேலை செய்யும், பங்காளிங்க கூப்பிட்டு குரலுக்கு வருவார்கள், அரசு வேலைக்கு போனால் செல்லும், அரசியலுக்கு போனால் செல்லும், உள்ளூரில் இருக்கிற வீட்டை எடுத்து கட்டுவாராம். பழைய வீட்டை எடுத்து கட்டி ஊர் மெச்சிக்கிற மாதிரி வாழ்வாராம். கெடுதலுக்கு 8 பாயிண்ட் சொன்னேன், அதே சுகத்தன்மைக்கு 8 பாயிண்ட் சொல்லிருக்கிறேன். இதெல்லாம் எந்த நூலில் தொலைவுனாலும் கிடைக்காது. நானே அதுக்கெல்லாம் நூல் ஆதாரம் அப்படின்னு சொல்லி அதுக்கு அடுத்தாப்புல தொழில் முறைக்கு ஒரு விளக்கம் சொன்னேன். லாபஸ்தானத்துக்கு மட்டும் ஒரு விளக்க வரிசைப்படுத்தி சொல்கிறேன். இதையும் பயிற்சிக்கு எடுத்துக்கங்க. 4ஆம் இடம் தந்தைக்கு லாபம். 3 4ஆம் இடத்தையும் எடுத்துக்கங்க. மேஷத்துக்கு 4ஆம் இடம், லக்கணத்துக்கு 4ஆம் இடம், ராசிக்கு 4ஆம் இடம். 3மே தந்தையினுடைய லாபம். யாருக்கெல்லாம் 3 4ஆம் இடமே கெட்டு போச்சோ ஆயுள் காலம் மட்டும் அப்பா சம்பாதிக்க மாட்டாருங்கிறத உறுதிப்படுத்தி சொல்லிடலாம். பிள்ளைங்க ஜாதத்தில் இதை பார்க்கணும். பிள்ளைங்க ஜாதத்தில் தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். 2 பிள்ளைங்க அவருக்கு இருக்குது. 2 பிள்ளைங்க ஜாதத்துலேயே 3 4ஆம் இடமும் கெட்டு போயிட்டால் தந்தை இளமையிலிருந்து ஆயுள் காலம் மட்டும் வயிற்று கழுவுற பொழப்பு மட்டும்தான் நடக்கும், சம்பாதிக்க மாட்டார். சொல்லுங்கள், இல்லைன்னு சொன்னால் கேளுங்க. இது ஒரு பாயிண்ட்டு. சரி, 4ஆம் இடத்தை எதுக்கு எடுக்கிறோம்னு வேணுமில்ல, அதுக்கு உங்களுக்கு பிரித்து சொன்னால் தானே தெரியும். மேஷத்தில் இருந்து தான் தந்தையை எடுக்கணும், மேஷத்தில் இருந்து தான் தாய் எடுக்கணும். தாய் தந்தை சந்திரன் குருதான் தாய் தந்தை, இதை மறந்துடாதீங்க. சூரியனை எடுத்து தவறான கருத்துக்கு போக வேணும். சூரியன் தந்தை இல்லை, குருதான் தந்தை, சந்திரன் தான் அம்மா. இதுக்கான ஆதாரம் இப்போவே கொடுக்குறேன். மேஷத்தில் 9 அப்பா, அதிலிருந்து 10ஆம் இடம் அப்பாவுக்கு தொழில். 9லிருந்து 10ஆம் இடம் தனுசு அப்பான்னா கன்னி தொழில். இந்த உலகம் முழுக்கும் பாருங்க, தந்தைக்கு தொழில்னா புதன் தான். அப்புறம் தான் லக்கணத்துக்கு 6ஆம் இடத்தை எடுக்கணும். 6ஆம் இடம் தந்தைக்கு தொழில். 3 6ஆம் இடமும் பிள்ளைங்க ஜாதத்தில் கேட்டு போனால் அப்போ சொந்த தொழில் பண்ண முடியாது. அப்போது அந்த 10ஆம் இடம் கன்னி அப்பாவுக்கு தொழிலுங்கிற போது அதிலிருந்து 11 லாபம் யாருக்கு? அப்பாவுக்கு. அப்போ 3 பிரிக்கிற பாரு, அப்பா 9, அதிலிருந்து 10ஆம் இடம் அப்பாவுக்கு தொழில், அதிலிருந்து 11 அப்பாவுக்கு லாபம். இந்த லாபங்கிறது தொழிலில் இருந்து தான் லாபத்தை எடுக்கிற ஒழிஞ்சு 11 தான் லாபம்னு எடுக்கக்கூடாது, சரியாக வராது. அப்போது கடகம் தான் லாபம். கன்னியிலிருந்து 11ஆம் இடம்னா கடகம் வந்துடும். மேஷத்துலேருந்து 4ஆம் இடமும் அது வர்றதுனால லக்கணத்துக்கு 4ஆம் இடத்தையும் அப்பாவுக்கு சேமிப்புக்கு எடுக்கலாம், ராசிக்கு 4ஆம் இடத்தையும் எடுக்கலாம், மேஷத்துக்கு 4ஆம் இடத்தையும் எடுக்கலாம். 2 4ஆம் இடம் யாருக்கெல்லாம் நல்லா இருக்குதோ தந்தை வருமானத்தை பண்ணி குடும்பத்தை அப்படி பூ மாதிரி காப்பாற்றுவாராம். குடும்பத்து மேலே அவரை அக்கறை செலுத்துவாராம், சம்பாதிப்பாராம். சம்பாதிக்கிற தன்மை அவருக்கு இருக்குமா, இயல்பாகவே அவருக்கு அது அமைஞ்சு போயிடுமா. இந்த 3 4ஆம் இடமும் கெட்ட ஜாதகருக்கு தந்தை என்னதான் மண்டையை போட்டு உடைச்சாலும் அந்த குடும்பத்தை ஓட்டும் வருமானம் மட்டும்தான் பண்ண முடியும். ஒரு வீடு வாங்க முடியாது, ஒரு இடம் வாங்க முடியாது, ஒன்றால் ஒன்று பண்ண முடியாது. வறுமை கோட்டிலே வாழ்வார், கடனில் வாழ்வார். இந்த 3 4ஆம் இடத்தை எடுத்து தந்தைக்கு சேமிப்பு இருக்குதா இல்லையா, சாதகம் இதுக்குள்ளேயே முடிஞ்சிடும். சாதகத்துக்கு அதிகமாக பயிற்சிக்கு போக தேவையில்லை. சாதகங்கிறது 50 பாயிண்ட்டு. 50 பாயிண்ட்டை நானே எல்லா வீடியோவிலும் சொல்லியிருக்கேன். அதுக்கு மேலே சுருக்கமாக ஒன்று சொல்லியிருக்கிறேன். அசுவினி மக மூலம் திருவாதிரை சதய மாந்தி, இந்த 6 பேர் ஒரு கிரகத்தை தொட்டால் கெடும், தொழிலினா கெடாது. எவ்வளோ ஈஸியான கணக்கு. இதுக்கு மேலே சாதகத்தில் எடுக்கிறதுக்கு இன்னும் கம்மியாக எடுக்கிறதுக்கு எதுவும் வழி இல்லை. இதை கரெக்டாக எடுத்து பயிற்சி கொண்டு போங்க. அப்பாவுக்கு சேமிப்பு 4ஆம் இடம்னு சொன்னேன், அம்மாவுக்கு சேமிப்பு 11ஆம் இடம். சரி, 11ஆம் இடத்தை எப்படி கொண்டு வர்றோம் அம்மாவுக்கு சேமிப்புக்கு? மேஷத்தில் இருந்து 4ஆம் இடம் தாய் கடகமாகவும், அதிலிருந்து 10ஆம் இடம் தொழில் மேஷமாகவும், அந்த 10லிருந்து 11 கும்பமாகவே எடுக்கிறோம். 11 வந்துருச்சு இல்லை?
மேஷத்துக்கு 11, லக்கணத்துக்கு 11, ராசிக்கு 11 அம்மானுடைய சேமிப்பு. 2 11ஆம் இடம் கட்டலினால் அம்மா ஆயுள் காலம் மட்டும் 10 ரூபா வச்சுருக்கோம். அம்மா கையில் காசு இருக்கும், போய் வாங்கிட்டு வரலாம். அந்த எண்ணங்கள் பிள்ளைங்களுக்கு வளர முடியாது, அந்த காசு வச்சுருக்குமா. அதேமாரி 3 11ஆம் இடமும் கெட்டால் அந்த தாய் கடன் வாங்கி துன்பப்படுமா. இது கையில் அரை காசு நிற்காதான், கொஞ்சம் சேர்த்து வச்சுன்னா அதை பிடுங்கிறதுக்கு யாராச்சும் அந்த வீட்டிலே இருப்பாங்களாம். புரியுதா? எதையாச்சும் சொல்லி வாங்கிக்குவாங்க. அப்போ அம்மா கையில் பொருளாதாரம் நிற்குமா நிற்காதாங்கிறதுக்கு 3 11ஆம் இடத்தை எடுத்தோம்னா சொல்லிடலாம். இந்த நிலைப்பாட்டை அவங்க கேட்டால் தான் சொல்லணும்னு மாணவர் இருக்கக்கூடாது. நாம் சொல்லி அவங்க ஆமான்னு சொன்னால் அது நமக்கு பாயிண்ட்டு. நாமளே சொல்லி பழகணுமா. அவங்க கேட்காமையே நாமளே பயிற்சிக்கு எடுத்துக்கணும்ல. நம்ம பயிற்சி உண்மையானு தெரியணும்ல. அதுக்கோசரம் நம்ம சொல்லி பார்க்கணும். அம்மா கையில் அரை காசு இருக்காத, கெட்டிருந்தா ஆமையா அப்படிம்பாங்க. சரி 3 நல்லா இருக்குது, அம்மா எப்பயுமே 10 ரூபா வச்சுருக்குமே, செல்வாக்காக இருக்குமேனா, அதுக்கு ஆமாம்பாங்க. அப்போ நம்ம இதை சொல்லும்போது என்ன ஆகுது, நமக்கு பயிற்சி எடுத்துக்கிற மாதிரி ஆயிடுது. அது உண்மை. அந்த உண்மை ஆமாங்கிற அளவுக்கு நாமளே நம்மளை ஒத்துக்கிற அளவுக்கு வந்துடுதில்ல. அதனால் அவங்க கேட்கலினாலும் இதை சொல்லி நம்ம பயிற்சிக்கு நம்ம அதை எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த விளக்கம் சொல்கிறேன். சரி, சாதகருக்கு 8ஆம் இடம் சேமிப்பு. ஒரு சாதகத்தில் மேஷத்துக்கு 8, லக்கணத்துக்கு 8, ராசிக்கு 8 யாருக்கெல்லாம் கெடாமல் இருக்குதோ பணத்தட்டுப்பாடு ஆயுள் காலம் மட்டும் இருக்காதான். 2 8ஆம் இடம் கெடலினா பொருளாதார நெருக்கடி சந்திக்க மாட்டார். செவ்வாய் கெடலினா போதும், தன்னை காப்பாற்றிக்கிற அளவுக்கு அந்த சம்பாதனை வந்துடும். அப்போது ஒரு 8க்கு என்ன, 2 8க்கு என்ன, 3 8க்கு என்ன, அதே 3ஆக பிரித்து 3 8க்கு பவர் கொடுத்துருக்குறேன். அப்போது இந்த 3 8 கெட்டு விட்டது. இது வரைக்கும் நீ கடனாளின்னு சொல்லணுமா. மேஷத்துக்கு 8, லக்கணத்துக்கு 8, ராசிக்கு 8 3 கெட்டு விட்டால் பிறந்தா அப்படின்றது இது வரைக்கும் நீ கடன்காரன். கடன் இன்றைக்கி இருக்கும். எவ்வளோ இருக்கும்? 3 லட்சம், 5 லட்சம், 10 லட்சம், 3 விதமான கடன். எதுலையாச்சும் ஒன்று நீ இருப்ப. 1 லட்சம்னு சொல்லக்கூடாதும். அப்போது இதை பயிற்சிக்கு எடுத்துங்க, தப்பு வராது. இதை அவங்க கேட்க மாட்டார். நாம் பயிற்சிக்கு எடுத்து தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் நம்ம சொல்கிறோம். அப்போ தான் நமக்கு சாதக பயிற்சி வரும். ஒரு சாதகத்தை எடுத்து போட்ட உடனே அந்த சாதகத்தில் இப்படி சொல்லணும் அப்படிங்கிறது வரும். 1 மணி நேரம் பார்க்குறதுக்கு சாதாரணமாக சரக்கு எடுத்துக்கலாம். சாதகம் 1 மணி நேரம் பார்க்குறது இல்லை. இப்போ நான்லாம் 1 மணி நேரம் பார்க்குறேன், எல்லோரும் 1 மணி நேரம் பார்க்குறது இல்லை. நம்ம 1 மணி நேரத்து சரக்கை கையில் பிடிமானமாக வச்சுக்கணும். அப்படி வச்சுக்கிற போது சாதகத்தில் எந்த ஜாதகம் வந்தாலும் கடினம் இல்லாத சொல்லிவிடலாம். தந்தைக்கு சேமிப்பு சொன்னேன், தாய்க்கு சொன்னேன், சாதகருக்கு சொன்னேன். மனைவிக்கு சேமிப்பு எந்த இடத்துல இருக்குது, கணவருக்கு சேமிப்பு எந்த இடத்துல இருக்குது, இது வேணும்ல. 2ஆம் இடம் 2ஆம் இடம் 3 கெடலினா மனைவியினுடைய வீட்டில் உதவுவார்களாம் கணவருக்கு. மனைவி ஜாதகத்தில் கணவன் ஜாதகத்தில் 2ஆம் இடம் கெடல, மாமனாரோடு கொடுத்து உதவுவார். மனைவி எப்பயுமே செல்வாக்காக இருக்கும், 10 ரூபா கையில் வச்சுக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த 2ஆம் இடம் 3 கெடலினா மாமனாருடைய செல்வாக இருக்க, மாமனாட்டினுடைய உறவெல்லாம் நட்பாக இருக்குமா. எவ்வளோ தூரம் சொல்கிறேன் பாரு. சுக்கிரனும் லக்கணத்துக்கு 2ஆம் இடமும் கெடலினா மாமியா இது மனைவி நட்பு, மாமனார் மாமியா நட்பு, அந்த உறவெல்லாம் நட்பான். அப்போ இது கெட்டு விட்டால் என்ன ஆகும்? எல்லாம் பறி போயிடும். 5 நிமிஷம் உதவ மாட்டாங்க. பகை உண்டாகுமா. மாமனாருடைய சொந்தத்துக்கும் இவங்களுக்கும் பகை உண்டாகும். அப்போ இந்த 2ஆம் இடம் தான் கணவனுக்கு சேமிப்பு. 2ஆம் இடம் கெட்டால் சேமிப்பு இல்லை, 2ஆம் இடம் கெட்டால் நல்லா இருந்தால் சேமிப்பு. இப்போ சேமிப்புக்கு 4 பேர்த்துக்கு சொன்னேன். 20 உறவுக்கு ஒரே ஜாதகத்தில் சேமிப்பு எடுக்கலாம். எளிமையான கருத்து. 20 உறவுக்கு நான் ஒரு பேப்பரில் பதில் சொல்லுவேன், நடந்ததை சொல்லுவேன், நடக்கிற வரையே சொல்லுவேன். அது ஒரு சாதாரண கணக்கு. பாருங்கள், 3ஆம் இடம் தம்பி, அதுக்கு 8ஆம் இடம் சேமிப்பு, இவ்வளோதான். அந்த 8ஆம் இடம் கிட்ட அவங்ககிட்ட சேமிப்பு இல்லை. 4ஆம் இடம் தாய், அதுக்கு 8ஆம் இடம் 11ஆம் இடமாக வந்துடுதா, சேமிப்பு இல்லை. 5ஆம் இடம் முதல் குழந்தை, முதல் குழந்தைக்கு 8ஆம் இடம் சேமிப்பு மீனை வந்துடும். 6ஆம் இடம் சின்னம்மா சின்ன மாமை, அதுக்கு 8ஆம் இடம் செவ்வாய், அது கெட்டு விட்டால் சேமிப்பு இல்லை, நல்லா இருந்தால் சேமிப்பு. இப்படியே எந்தெந்த உறவுக்கு சேமிப்பு சொல்லலாம். 8ஆம் இடம் கெட்டால் அடிபட்டிருக்கும், ஆக்சிடெண்ட் வந்திருக்கு, ஆப்ரேஷன் வந்திருக்கும்.
எல்லா உறவுக்குமே சொல்லலாம். இப்போ 3ஆம் இடத்துக்கு 8ஆம் இடம் சனி வந்து சதயத்தில் இருக்கார், தம்பிக்கு மரண கண்டம் வந்திருக்கணும்னா ஆமாம்பாங்க. 4ஆம் இடத்துக்கு 8ஆம் இடம் சதய நட்சத்திரத்தில் சனி இருக்கார், அம்மாளுக்கு ஆப்ரேஷனான்னு கேட்டீங்கன்னா ஆமாம்பாங்க. மாந்தியோடு இருக்கார், கர்ப்பப்பை எடுத்தாச்சானா ஆமாம்பாங்க. கர்ப்பப்பை எடுக்கிறதுக்கு மாந்தி தான் காரணம். ஒரு பெண்கள் சாதத்தில் 8 குடியரோட மாந்தி சேர்ந்தால் கர்ப்பப்பையை எடுத்துருவாங்க. சனியோட மாந்தி சேர்ந்தால் 100 பேர்த்துக்கு இருந்தால் 80 தாய்மார்களுக்கு கர்ப்பப்பை எடுப்பாங்க. கர்ப்பப்பை எடுக்கிறதுக்கு மாந்தி தான் காரணம் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. இது எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, ஒரு பெண்களுக்கு கர்ப்பப்பை எடுத்துருக்கிற போது அந்த ஜாதகத்தை நீங்கள் ஆய்வு பண்ணுங்க. 8ஆம் இடத்தை மாந்தி தொடுதான்னு பாருங்கள். மேஷத்துக்கு கட்டக்கூடிய செவ்வாய் தொடும், இல்லைன்னா லக்கணத்துக்கு கட்டக்கூடியவரை தொட்டுப்படும். அது இல்லாமல் அவன் எடுக்க மாட்டாங்க. சரி, பிள்ளைங்க ஜாதகத்தில் எதை பார்க்கணும்? சனியை பார்க்கணும். சனி பார்த்தா மாந்தி தொடர்பு இருந்தால் தாய்க்கு எடுத்துருவாங்க. அவ்வளோதான். இப்படி தான் நம்ம சாதகத்துக்குள்ளேயே சாதகம் கற்றுக்கணும். ஆண் குழந்தையா பெண் குழந்தையாங்கிறத ஒரு 2 குழந்தை ஒரு வீட்டில் இருக்குது, அது கொண்டு வர்றாங்க. அப்பா அம்மா ஜாதகம் இவங்களுக்கு ஏன் முதல் ஆண் குழந்தை பிறந்துச்சு, ஏன் 2வது பெண் குழந்தை பிறந்துச்சுங்கிறத சாதகத்துக்குள்ளேயே சாதகம் கற்றுக்கணும். புரியுதா? அந்த மாதிரி வந்து ஒரு பயிற்சி எடுத்துக்கங்க எல்லாருக்கும். இதுபோல் யாருக்கெல்லாம் இளமையில் கல்யாணம் ஆகும், யாருக்கெல்லாம் 30 தாண்டி கல்யாணம் ஆகும், 30லேருந்து 36க்குள்ளே கல்யாணம் யாருக்கெல்லாம் ஆகும், கல்யாணமே யாருக்கெல்லாம் ஆகாது, இதை 3ஆக பிரிச்சிருக்கிறேன். அதுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறேன். கல்யாணம் வந்து இளமையில் கல்யாணம் ஆகிற கிரக என்ன, 36க்குள்ளே கல்யாணம் ஆகிற கிரக என்ன, கல்யாணமே இல்லைங்கிற கிரக என்ன அப்படிங்கிறத 3ஆக பிரிச்சிருக்கிறேன். இதை பயிற்சிக்கு எடுத்துக்க அழகாக இருக்கும். தப்பே வராது. தப்பே வராத கருத்துக்களை தான் இது வரைக்கும் பேசிகிட்டு இருக்கிறேன், இனிமேலும் பேசுவேன். புரியுதா? ஒரு தப்பு கூட வராது. அப்புறம் பாருங்கள், குரு கெடாமல், சுக்கிரன் கெடாமல், லக்கணத்துக்கு 2ஆம் இடம் கெடாமல். எந்த லக்கணமாக வேணாலும் இருக்கட்டும், குரு கெடவில்லை, சுக்கிரன் கெடவில்லை, ஏதோ ஒரு லக்கணம் 2ஆம் இடம் கெடலை. 22லேருந்து 27க்குள்ளே கல்யாணம் ஆகலைன்னா கேளுங்க. இவ்வளோதான். கல்யாணம் சீக்கிரமாக ஆகிறதுக்கு இதுதான் காரணம். அந்த ஜாதகத்துக்கு எப்போ கல்யாணம் ஆகும்னு சொல்லிவிட முடியும், மற்ற 2 சப்ஜெக்ட்டுக்கு சொல்ல முடியாது. இப்போ எப்போ கல்யாணம்னு ஒவ்வொருத்தரும் வந்து கேட்பாங்களா, இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் இந்த டைமில் கல்யாணம் ஆகும்னு கிரக நிலையை ஆய்வு பண்ணி சொல்லிடலாம். அந்த ஜாதகத்துக்கு குரு 2ஆம் இடத்துல இருந்தால் கல்யாணம் ஆகும், குரு 7 குடியரை தொட்டால் கல்யாணம் ஆகும், 2 குடியரோட தொடர்பில் இருந்தால் அந்த புத்தியில் கல்யாணம் ஆகும் அப்படின்னு சொல்லிடலாம். அது நடக்கும். ஆனால் மற்ற 2 சப்ஜெக்ட் அப்படி நடக்காது. அப்போ இந்த சுக்கிரனும் குருவும் கேது நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார். அப்படி இருந்தபோது 30லேருந்து 36க்குள்ளே தான் கல்யாணம் ஆகும். பெண்ணாக இருந்தால் மாப்பிள்ளையை பார்த்து அழுத்து போயிடும், ஆணாக இருந்தால் பொண்ணை பார்த்து அழுத்து போயிடும், ரேஸில் கல்யாணம் பண்ண முடியாது. அந்த ஜாதகத்துக்கு அதுக்கு வைத்தியம் என்ன சொல்லணும், 23ல் 24க்குள்ளே ஜாதக விலையை விட்டுறணும். புரியுதா? எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. படித்த பயணமாக பொண்ணு மாதிரியே படித்த மாதிரி வேணும், சொந்த வீடு வேணும், கோல்டியாக இருக்கணும், நிறமாக இருக்கணும். இதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடாதான் அந்த மாதிரி ஜாதகத்துக்கு. ஒன்று ஜாதகம் நல்லா இருக்கணும், பொருத்த வரணும். பொருத்த வந்தால் கல்யாணம் பண்ணிடணும். அந்த எதிர்பார்ப்பை குறைச்சிக்கிட்டா அந்த 30க்கு முன்னாடி கல்யாணம் பண்ணலாம். அது மட்டும் அல்ல, ஒரு ஆண் சாதத்தில் இப்படி இருந்து கல்யாணத்தை பண்ணனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணை துன்பப்படுத்தினா வீட்டுக்கு போனால் வராது. இதை வந்து நம்ம அவசியம் சொல்லணும். சுக்கிரனும் குருவும் கேது நட்சத்திர தொடர்பு இருந்துட்டா முதல் தர எப்போ வேணாலும் கைவிட்டு போகிறதுக்கு தயாராக இருக்குமா. அந்த பொண்ணை எப்படி பாதுகாக்கணும், 3 மாதத்து குழந்தையாட்ட வச்சுருக்கணும் ஒன்று, தன்னுடைய பிள்ளை போல் வச்சுருக்கணும் இன்னொன்று, ரோஜா மலர் போல் வச்சுருக்கணும் இன்னொன்று. 3 மாதத்து குழந்தையை துன்பப்படுத்துவோமா, தன்னுடைய பிள்ளையை துன்பப்படுத்துவோமா? ரோஜா மலர் கொஞ்சம் ஆட்டினா உதிர்ந்து போயிடும். அதுபோல் அந்த மனைவியை வச்சுருந்தா ஒரு 2 குழந்தை மட்டும் வச்சுருந்தால் மட்டும்தான் குடும்ப வாழ்க்கை. அரக்குத்தனம், முரட்டுத்தன்மை இதெல்லாம் வந்து பண்ணிவிட்டாங்கன்னா போனால் வராது. இதை வந்து சோசிய தர்மம், இதை நாம் வந்து மக்கள்கிட்ட ஒப்படைக்கணும். தெரியாது அவங்களுக்கு, இதெல்லாம் நடக்குன்னு தெரியாதுல்ல, இதெல்லாம் பின்னாடி நடக்குங்கிறத அவங்கக்கிட்ட வெளிப்படுத்திவிட்டோம்னா அது வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிடும்.
அப்புறம் பாருங்கள், கல்யாணமே இல்லை. அதுக்கு என்ன காரணம்? எப்போ என்ன பண்ணாலும் கல்யாணம் ஆகாது. மேஷத்துக்கு 2 கூடியவர் கேது நட்சத்திரமும், லக்கணத்துக்கு 2 கூடியவர் கேது நட்சத்திர தொடர்பும், ராசிக்கு 2 கூடியவர் கேது நட்சத்திர தொடர்பும் இருந்துட்டா அவங்களுக்கு கல்யாணம் இல்லை. சரி, அது எப்படி கண்டுபிடிக்கணும்னு வேணும்ல. 36லேருந்து 38, 40, 42, 44 ஜாதகம் வரும், கல்யாணமே ஆவலின்னு வரும். அதில் பாருங்கள், நான் சொல்லும் கருத்து அப்படியே இருக்கும். அப்போ நீங்கள் பயிற்சிக்கு அதை எடுத்துக்கலாம்ல. இப்படி இருந்தால் கல்யாணம் ஆகாதுன்னு அது எத்தனை வயசில் சொல்லணும்? இளமையிலே சொல்லிடணுமா? ஒரு 20, 25 அந்த சாதகம் வரும்போது இந்த மாதிரி கல்யாணம் பண்ணாது ஏமாத்தம், கண்ணுங்க அர்த்தம். இப்போ இருந்தே பொண்ணை பாருங்கள், பொண்ணை பார்த்தால் தப்பு இல்லை, அந்த பொண்ணை 2 குழந்தை மட்டும் பாதுகாத்துக்குங்க, இல்லைன்னா பிரம்மச்சாரியாக வாழ வேண்டிய சூழ்நிலை வந்துடும் அப்படின்னு நம்ம சொல்லணும். அது என்ன காரணம்? அவங்களுக்கு அறியாமல் இருப்பாங்க. நம்ம சோசிக்கிறோம், நம்ம அதுக்கு தான் இருக்கிறோம். அதை தெரியப்படுத்திடணும். அவங்க செய்கிறாங்களே இல்லையா, தெரியப்படுத்திடணும். அப்படி படுத்துகிற போது அவங்களுக்கு இருக்கிற இடைவெளி நீங்கிறதுக்கு வழி இருக்குது. நம்ம சொன்னதை கேட்டால் தப்பிச்சுக்கிறோம், இல்லைன்னா போயிட்டு போகிறாங்க. நம்ம சொல்கிறத சொல்லிடணும்ல. 4, 42 3 பேர்த்து கல்யாணம் ஆகல. 3 ஒரே ஜாதகத்தில் இது 3 பேர்த்து கல்யாணம் ஆகாத விஷயத்தை சொல்கிறேன். சாதகருக்கு கல்யாணம் ஆகாததுக்கு மேஷத்துக்கு 2, லக்கணத்துக்கு 2, ராசிக்கு 2, 3 2ஆம் இடம் கேது நட்சத்திர தொடர்பு. முதல் தம்பிக்கு கல்யாணம் ஆகல. 3ஆம் இடம் தம்பி மிதனம், 4ஆம் இடம் கடகம் குடும்பம். 3 4ஆம் இடமும் கேது நட்சத்திர தொடர்பு. முதல் தம்பிக்கு கல்யாணம் ஆகல. அதேமாதிரி 5ஆம் இடம் 2வது தம்பி, 6ஆம் இடம் குடும்பம் இந்த 2வது தம்பிக்கு. 3 6ஆம் இடமும் கேது நட்சத்திர தொடர்பு. எப்படி? கேது நட்சத்திரம் தான் கல்யாணம் பண்ணி வைக்காதுங்கிறத மறந்துடாதீங்க, மறந்துடாதீங்க, மறந்துடாதீங்க. கல்யாணமே ஆகாததுக்கு காரணம் வேறு எந்த கிரகமும் இல்லை. சனி 7ல் இருக்கார், 2ல் இருக்கார், அதெல்லாம் கிடையாது. கேது நட்சத்திர தொடர்பு 3 2ஆம் இடமும் வந்துட்டால் அவர்கள் கல்யாணம் கிடையாது. சரியான பயிற்சி எடுத்துக்கங்க. நான் அடுத்தாப்புல பேசும்போது இன்னும் நிறைய சொல்கிறேன். நாம் சொல்லும் கருத்து அனைத்து உண்மை. நீங்கள் பயிற்சி எடுத்தீங்கன்னா சாதகத்தை எளிமையாக சொல்லலாம். இந்த நான் சொல்லும் கருத்துக்கள் எந்த நூல்லையும் இருக்காது. இதை 10 வருஷம் கற்றுக்கிட்டாலும் கண்டுபிடிக்க முடியாது. இதை நானே ஆராய்ச்சி பண்ணி ஆய்வு பண்ணி எடுத்து அனுபவத்தில் கொண்டு வந்தது உங்களுக்கு லட்டு மாதிரி கொடுக்குறேன். இதை பயன்படுத்துங்க. இதில் டவுட் இருந்தால் என்னை கேளுங்க, தப்பு வராது. நிறையா விஷயங்களை நான் மறுபடியும் சொல்கிறேன். அதாவது என்னுடைய ஊர் பள்ளிப்பாளையம் ஈரோடு, மறுபடியும் எழுதிக்கங்க, தெரியும் எழுதாதீங்க. இருப்பிடம் பள்ளிப்பாளையம் ஈரோடு. என்னுடைய நம்பர் 750 22 15 692. இந்த வீடியோ உட்காந்து பார்த்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்து, இந்த சங்க நிர்வாகிக்கு நன்றி தெரிவித்து, இந்த பார்த்து கொண்டிருக்கும் பொதுமக்கள் தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து, வெளிநாட்டில் வாழும் தமிழ் மக்களுக்கு நன்றி தெரிவித்து, என்னுடைய குருநாதர் முருகப்பன் பாதம் தொட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக அருமையான முறையில் அனுபவ ஜோதிட கருத்துக்களை தெள்ள தெளிவாக நமக்கெல்லாம் கற்றுக் கொடுத்த அனுபவ ஜோதிடர் மதிப்பிற்குரிய முருகேசன் ஐயா அவர்களுக்கு வாஸ்து சுந்தரவேல் ஐயா சிறப்பு மரியாதை செய்வார்.